வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக சமீபத்தில் தமிழ்ல ரிலீஸ் ஆன ஒரு தரமான படத்தான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோடைய டைட்டில் ஜென்டில் உமன். இந்த படத்தோடைய ஒன்லைன் என்னன்னா, கல்யாணம் ஆகி 3 மாசமே ஆன கணவன் மனைவி 2 பேரும் சென்னையில் இருக்க ஒரு அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் ரொம்ப விவரமான ஆள், சென்னையில எல்ஐசி இன்சூரன்ஸ்ல வேலை பார்க்கறாரு. இவருடைய ஒய்ஃப் கிராமத்து பொண்ணு, ரீசெண்டா தான் சென்னைக்கு வந்திருப்பாங்க. எதுவும் தெரியாத ரொம்பவே ஒரு அப்பாவியான பொண்ணு. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் 2 விஷயம்: கணவனை நல்லா பாத்துக்கணும், டைமுக்கு நல்லா வாய்க்கு ருசியா சமைச்சு கொடுக்கணும். இப்படி ஒரு டிபிக்கல் ஹவுஸ் ஒய்ஃபா தான் படத்தோடைய ஹீரோயின் இருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம இந்த கப்பிள்ஸோட வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் இவங்க 2 பேர் இருக்கக்கூடிய பிளாட்ல ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் டிபிக்கல் ஹவுஸ் ஒய்ஃப் கிராமத்து பொண்ணா இருந்த நம்ம ஹீரோயின் அடுத்தடுத்து என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணாங்க, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பல ட்விஸ்டோட சொன்ன படம் தான் இந்த ஜென்டில் உமன். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா இந்த லைக் கமெண்ட் ஷேர் இதையும் மறக்காம பண்றேங்க. சரி வாங்க இந்த ஜென்டில் உமன்ன்ற படத்தோடைய முழு கதையை நம்ம பார்ப்போம். படத்தோட ஓப்பனிங் சீன்லயே சென்னையில இருக்க ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்க பிளாட்ல காலையில எந்திரிச்சதுல இருந்து வீட்டு வேலை எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு டிபிக்கல் ஹவுஸ் ஒய்ஃபா இந்த படத்தோட ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவங்களுடைய பேர் பூரணி. இவங்க சொந்த ஊர் நாகர்கோயில். ஹீரோனுக்கு அப்பா அம்மா 2 பேரும் இறந்துட்டு இருப்பாங்க. 3 மாசத்துக்கு முன்னாடி தான் நம்ம ஹீரோ அவங்க அம்மா சொன்னாங்கன்னு பூரணியை கல்யாணம் பண்ணி சென்னை கூட்டு வந்திருப்பாரு. நம்ம ஹீரோயின் சின்ன வயசுல இருந்தே கிராமத்திலே பிறந்து வளர்ந்ததுனால ரொம்பவே இன்னசென்ட். அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு கரெக்டா அந்த வீட்டுல என்னென்னலாம் வீட்டு வேலை இருக்கோ அது எல்லாத்தையுமே காலையில எந்திரிச்சது இருந்து கம்ப்ளீட்டா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா காலையிலே பட்டையை போட்டு பூஜை பண்ணிட்டு இருக்காருல்ல, இவர் தாங்க அவரு. இவருடைய பேர் அரவிந்த். இவருக்கு காலையில எந்திரிச்சு காஃபி குடுக்கறதுல இருந்து குளிக்க தண்ணி காய வைக்கிறது, இவர் ஆபீஸ் போட்டு போறதுக்கு ட்ரெஸ், காலையிலே டிஃபன் லஞ்ச், இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா பூரணி தான் ஹஸ்பண்டுக்கு பார்த்து செஞ்சு கொடுக்குறாங்க. இன்ஃபேக்ட் நம்ம ஹீரோ ஆபீஸ் கிளம்பும்போது இவருடைய கார் கீ கூட அப்பப்போ இவர் மிஸ் பண்ணிடுவாரு. அதையும் நம்ம ஹீரோயின் தான் எடுத்து கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு ஹீரோயின் லவ் அண்ட் கேரிங்கோட ஹஸ்பண்டை பாத்துக்கிறாங்க. அப்படியே அரவிந்த் ஆபீஸ் போயிட்டு ஈவினிங் வந்ததும் பூரணி மல்லிப்பூ வச்சிருந்தா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவே இவங்க பார்த்து மல்லிப்பூ எல்லாம் வச்சுக்கிட்டு ஆபீஸ்ல இருந்து வர ஹஸ்பண்டை ரிசீவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்ச் எப்படி இருந்துச்சு, உங்களுக்காகவே ஸ்பெஷலா சமைச்சு கொடுத்தேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்ல, பூரணி உன் சமையல போய் குறை சொல்ல முடியுமா, என் ஆபீஸ்ல எப்படா என் டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்ணுவேன்ற மாதிரி எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க, அந்த அளவுக்கு நீ ரொம்ப ருசியா சமைக்கிற, இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் ஹஸ்பண்டும் சொல்றாரு. இப்படிதான் கடந்த 3 மாசமா இவங்களோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் அதே அபார்ட்மெண்ட்ல நம்ம பூர்ணி பக்கத்து வீட்டு மாமி வீட்டுக்கு முறுக்கு சுட போயிருக்காங்க. அங்க அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க மத்த குடும்ப பெண்களும் வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் ஒட்டுக்கா பூர்ணியை பார்த்து கேட்கிற முதல் கேள்வியே, கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆயிடுச்சு, விசேஷம் ஏதாவது இருக்கா? நம்ம சொசைட்டில கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம இந்த கேள்வியை மட்டும் தவறாம கேட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கேள்வியை ஒட்டி அவங்களுக்குள்ளே சில விஷயங்கள்லாம் பேசிக்கிறாங்க. குழந்தையை தள்ளி போடலாமா இல்ல உடனே பெத்துக்கணுமா, இந்த மாதிரியான டாக் எல்லாம் போயிட்டு இருக்கு. அந்த கூட்டத்திலே ஒரு வயசான லேடி அவங்க வந்து இந்த மாதிரி குழந்தையெல்லாம் தள்ளி போடாதீங்க, எதெல்லாம் எப்பப்போ நடக்கணுமோ அதெல்லாம் அப்பப்போவே நடந்துடணும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த கூட்டத்திலே இருக்க ஒரு வயசான லேடி அட்வைஸ் கொடுக்க, இப்படி இந்த பெண்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பேசினாலே கண்டிப்பா இன்னொரு பொண்ணை பத்தி பூரணி பேசாம இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இதே அபார்ட்மெண்ட்ல நம்ம பூரணி தங்கி இருக்க அதே பிளாட்டுக்கு ஆப்போசிட் பிளாட்ல நான்சின்ற ஒரு லேடி சிங்கிள் உமனா வாழ்ந்துட்டு இருக்காங்களா. அவங்களுடைய ஹஸ்பண்ட் விட்டு போயிட்டாரு, அவங்களுக்கு குழந்தையும் இல்ல, 2வது மேரேஜும் பண்ணிக்கல, சிங்கிள் உமனா அந்த பிளாட்ல அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் வயசான லேடி சொல்ல, அதுக்கு அங்க இருக்க மத்த லேடிஸ் எல்லாம் அவங்கள பார்த்தா கஷ்டப்படுற மாதிரி தெரியல, சந்தோஷமா தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பிளாட்டோட எதிர்த்து பிளாட்ல இருக்க நான்சியை பத்தி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோயினுக்கு அவங்க ஹஸ்பண்ட் கால் பண்றாரு. சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நேரா அவங்க பிளாட்குள்ள வந்தா, இவ்வளவு நேரம் அந்த லேடிஸ் எல்லாம் எந்த நான்சியை பத்தி பேசிட்டு இருந்தாங்களோ அந்த நான்சி ஹீரோயின் வீட்டுல அவங்க ஹஸ்பண்ட் கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சிங்கிள் உமன் தனியா இருக்காங்க. அவங்க ஹீரோ கூட ஒரு மாதிரி ரொம்ப அந்யூன்யமா பேசுறதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி ஓகே எதிர்த்து வீட்டு பொண்ணு ஏதோ கேஷுவலா பேசிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி என்னதான் நம்ம ஹீரோன் ஃப்ரீயா எடுத்துக்கிட்டாலும் இந்த பொம்பளை கூட நம்ம ஹஸ்பண்ட் ஏன் இவ்வளவு ஃப்ரெண்ட்லியா பழகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன உறுத்தல் ஹீரோனுக்குள்ள இருக்கதான் செய்யுது. இருந்தாலும் அதை தான் ஹஸ்பண்ட் கிட்ட காட்டிக்கல. ஏன்னா இவங்களுக்கு இருக்க அந்த சந்தேகத்தையும் தாண்டி தான் ஹஸ்பண்ட் மேல இவங்களுக்கு அதீத நம்பிக்கை இருக்கு. கற்பனா அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோயின் தான் ஹஸ்பண்ட் கிட்ட இவங்க ஃப்ரெண்டோடைய தங்கச்சி இன்டர்வியூக்காக ஊர்ல இருந்து சென்னைக்கு வராங்களா, சோ இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு போற வரைக்கும் நம்ம வீட்டுல தான் தங்குவாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் பெர்மிஷன் கேட்க, உடனே அதுக்கு நம்ம ஹீரோ ஃப்ரெண்டோடைய தங்கச்சின்னு வேற சொல்ற, இதுக்கு எதுக்கு என்கிட்ட பெர்மிஷன்லாம் கேட்கற, தாராளமா வந்து தங்கட்டும், இன்ஃபேக்ட் நான் அடுத்த 3 நாளைக்கு வேலை விஷயமா வெளியூர் போறேன், ஊர்ல இருந்து வர உன் ஃப்ரெண்டோடைய தங்கச்சியை கூட துணைக்கு வேணா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஹஸ்பண்ட் சொல்றாரு. கற்பனா அடுத்த நாள் காலையில வழக்கம் போல நம்ம ஹீரோயின் வீட்டு வேலை, சமையல் வேலை, வாஷிங் மிஷின்ல துணி போறது, இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க ஹஸ்பண்டோடைய டிஷர்ட்ல ஒரு வித்தியாசமான பெர்ஃபியூம் ஸ்மெல் வருது. என்ன இதுன்னு லைட்டா இவங்களுக்கு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோயினுக்கு ஒரு போன் கால். யாருன்னு பார்த்தா இவங்களுடைய மாமியார். அவங்க இப்ப கால்ல நம்ம ஹீரோயின் கிட்ட, என்னமா வீடெல்லாம் செட் ஆயிடுச்சா, 2 பேரும் நல்லா இருக்கீங்களே, ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல, உங்க 2 பேருக்கும் இப்ப ஏதோ டைம் சரியில்லைன்றாங்க, மறக்காம 12 மணிக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துருமா அப்படின்ற மாதிரிலாம் கால்ல
பரவாயில்ல இவங்க மாமியார் சொல்ல சரி ஓகே அத்தன்ட்டு இவங்களும் போன் பேசிட்டு வச்சிடறாங்க. ஒரு பக்கம் வழக்கம் போல நம்ம ஹீரோ காலையில எழுந்திரிச்சதும் பூஜை எல்லாம் பண்ணிட்டு ஆபீஸ்க்கு ரெடி ஆயிட்டு இருக்கும் போதே ஊர்ல இருந்து சென்னைக்கு இன்டர்வியூக்காக வந்திருக்க ஹீரோயின் ஃப்ரெண்டோடைய தங்கச்சி இவங்க பிளாட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த பொண்ணுடைய பேர் தீபிகா. இன்டர்வியூக்காக வந்திருக்க இந்த பொண்ணை நம்ம ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் ஒன்னாதான் உட்காந்து சாப்பிடுறாங்க. அப்படி சாப்பிட்டு இருக்கும் போது இன்டர்வியூக்கு எப்படிப்பா போறன்ற மாதிரி ஹீரோ கேட்க பஸ்ல தான் போகணும், சென்னையில டிராபிக் அதிகமா இருக்கும், பஸ்ல எல்லாம் போனா டைமுக்கு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண முடியாது, நீங்க வேணா ஆக்டிங் டிரைவரை போட்டு என் கார் எடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்ல அதுக்கு ஊர்ல இருந்து வந்த அந்த தீபிகா பொண்ணு எதுக்கு ஆக்டிங் டிரைவர்லாம், பூர்ணி அக்காவே காரை சூப்பரா ஓட்டுவாங்க, எது உனக்கு கார்லாம் ஓட்ட தெரியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோ அந்த இடத்துல ஆச்சரியமா கேட்க ஐயோ எனக்கு காரெல்லாம் சரியா ஓட்ட தெரியாது, நான் டிராக்டர் தான் ஓட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வெகுளித்தனமா பேச இது கேட்டதுமே அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஓ உனக்கு இதெல்லாம் ஓட்ட தெரியுமா, உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா ஊர்ல இருந்து தீபிகான்ற ஒரு பொண்ணு வந்துதான் இந்த விவரம்லாம் எனக்கு தெரிய வேண்டியதா இருக்கு. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே இன்னைக்கு 12 மணிக்கு நம்ம ஹீரோயின் கோயிலுக்கு போகணுன்ற மாதிரி அவங்க அத்தை கால் பண்ணி சொன்னாங்கல்ல. அதுக்காக நம்ம ஹீரோயின் கோயிலுக்கு ரெடியாகி கிளம்பும் போது ஆபீஸ் போற வழி தானே கோயில் இருக்கு, வா நானே உன்னை டிராப் பண்ணிடுறேன்ற மாதிரி நம்ம ஹீரோனை கூட்டிட்டு அவங்க அபார்ட்மெண்ட்ல இருந்து காரை ஸ்டார்ட் பண்ணி கேட் கிட்ட வரும்போது ஐயோ போனை மிஸ் பண்ணிட்டேன், நம்ம பிளாட்லயே விட்டு வந்துட்டோம் போல இருக்கு, 2 நிமிஷம் நான் ஓடி போய் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு நம்மலாம் ஹீரோ கேட்க அதுக்கு நம்ம ஹீரோயின் ஐயோ அத்தை 12 மணிக்கெல்லாம் அந்த கோயிலுக்கு போக சொல்லிருக்காங்க, இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் ஆட்டோ பிடிச்சு கூட போய்க்கிறேன், நீங்க போயிட்டு போன் எடுத்துட்டு வந்து ஆபீஸ் கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஆட்டோ பிடிச்சு கோயிலுக்கு கிளம்பிடுறாங்க. ஹீரோ தன்னுடைய போன் எடுக்கிறதுக்காக பிளாட்டுக்கு வராரு. இப்போ அந்த பிளாட்ல ஹீரோயின் ஃப்ரெண்டோடைய தங்கச்சியான தீபிகா தனியா இருக்கா. பிளாட்குள்ள போனதுமே நம்ம ஹீரோ ஏமா தீபிகா என் போனை மிஸ் பண்ணிட்டேன், எங்க வச்சேன் அப்படின்ற மாதிரி இவர் தேடிக்கிட்டே இருக்காரு. எங்க தேடியும் போன் கிடைக்கல, உன் போன்ல இருந்து ஒரு போன் பண்ணு, ரிங் அடிக்கிற சத்தத்தை வச்சு எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சலாம் சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட இவர் நம்பர் சொன்னதும் கரெக்டா போன் ரிங் இவர் உட்காந்துட்டு இருக்கு அந்த சோஃபா கிட்ட தான் அடிச்சிட்டு இருக்கு. ஓ போன் இங்க தான் இருக்கான்ற மாதிரி வேணும்னே நம்ம ஹீரோ போனை மிஸ் பண்ணிட்டு வந்த மாதிரியே இருக்கு. அது போக இவன் தீபிகாவை பாக்குற அந்த கண்ணோட்டமே ஒரு மாதிரி தப்பா இருக்கு. தீபிகா குடிக்க கொஞ்சம் எனக்கு சுடு தண்ணி வச்சு கூட அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட கேட்க அவங்களும் சரி ஓகே இவர் கேக்குறாருன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிட்டு சுடு தண்ணி காய வச்சுட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ அப்படியே நைஸா பூனை மாதிரி கிச்சன்ல இருக்க தீபிகாவை பின்னாடி இருந்து பாத்துக்கிட்டு கிட்ட நெருங்கி போறாரு. அந்த பொண்ணு இவர் வந்ததே தெரியாம இவனுக்காக கேஸ்ல சுடு தண்ணி காய வச்சுட்டு இருக்கும் போது பின்னாடி நம்ம ஹீரோ அந்த பொண்ணை அபியூஸ் பண்ற விதமா கிட்ட நெருங்கி நிக்க அப்பதான் அங்க தண்ணி காய வச்சுட்டு இருக்க இந்த பொண்ணுக்கு அலர்ட் ஆகி ஒரு மாதிரி பயந்து போய் அங்க ஸ்டவ் மேல கொதிக்க இருக்க அந்த சுட தண்ணி எடுத்து ஹீரோ மூஞ்சிலே ஊத்த இவன் அப்படியே ஸ்லிப் ஆகி இந்த கிச்சன்ல இருந்த டைல்ஸோடைய ஹெட்ஜ்ல இவன் தலை அடிச்சு ஸ்பாட்ல விழுந்து அவ்வளவுதான் ஹால் பேச்சு மூச்சு இல்லாம விழுந்து கிடக்குறான். பாவம் ஒரு பாவமும் அறியாம ஊர்ல இருந்து இன்டர்வியூக்காக அந்த இந்த பொண்ணுக்கு என்ன பண்றது தெரியாம கிச்சன்ல அப்படியே பயந்து போய் உட்காந்துட்டு இருக்க. கீழே கோயிலுக்கு போன நம்ம ஹீரோன் ரிட்டர்ன் அபார்ட்மெண்ட் குள்ள வராங்க. வந்து பார்த்தா என்ட்ரன்ஸ்ல இவங்க ஹஸ்பண்ட் காரை எங்க விட்டு போனாங்களோ அங்கேயே இருக்கு. என்ன இவரு ஆபீஸ் போலியா அப்படின்ற மாதிரி சந்தேகத்தோட நேரா பிளாட் குள்ள வந்து பார்த்தா ஒரு பக்கம் பயந்து போன நிலையில தீபிகா, இன்னொரு பக்கம் இவங்க ஹஸ்பண்ட் கிச்சன்ல பேச்சு மூச்சு இல்லாம விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு இவங்களுக்கு என்ன பண்ணதுனே புரியல. தீபிகா என்ன ஆச்சு, இவர் ஏன் இப்படி விழுந்து கிடக்குறாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் கதறிட்டே கேட்க அக்கா நான் எதுவும் பண்ணலக்கா, சுட தண்ணி கேட்டாரு அதனால தான் நான் கிச்சனுக்கு வந்து வச்சிட்டு இருந்தேன், சடனா பார்த்தா அவர் தான் என்கிட்ட தப்பா நடந்துக்க கிட்ட வந்தாரு, எனக்கு என்ன பண்றது தெரியாம சுட தண்ணி அவர் மேல ஊத்திட்டேன், அவர் அப்படியே ஸ்லிப் ஆகி டைல்ஸ்ல தலை அடிச்சு அப்படியே மயங்கிட்டாரு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலக்கா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு பயத்துல சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோனுக்கு ஒன்னும் புரியல. ஒரு மாதிரி அவங்களும் கதறிக்கிட்டு இருக்க அப்ப அங்க பேச்சு மூச்சு இல்லாம விழுந்து கிடக்குற ஹீரோவுடைய போன் ரிங் அடிக்குது. அதை ஹீரோன் எடுத்து பார்த்தா ஆனான்ற பேர்ல யாரோ ஒரு பொண்ணு கால் பண்ணிருக்காங்க. அந்த காலை அட்டன் பண்ணதுமே கால்ல இருக்க ஆனா ஏ அரவிந்த் பிளான் பண்ணபடி டைமிங்க்கு நான் ஏர்போர்ட் வந்துட்டேன், நீயும் சீக்கிரம் வந்துரு அப்படின்ற மாதிரி கால்ல இருக்க ஆனான்ற பொண்ணு சொன்னதுமே ஹீரோன் அதெல்லாம் கேட்டுட்டு அந்த காலை கட் பண்ணிட்டு கால்ல பேசின அந்த பொண்ணு கூட இவர் பண்ண வாட்ஸ்அப் சாட் அதெல்லாம் ஹீரோன் எடுத்து பார்த்தா இவர் ஒரு வேலை விஷயமா 3 நாள் வெளியூர் போறேன்னு சொன்னார்ல, ஆக்சுவலா வேலை விஷயமா வெளியில போல இப்ப கால் பண்ண அந்த ஆனான்ற பொண்ணு கூட கோவாக்கு ட்ரிப் போறதுக்காக தான் தலைவர் பிளான் பண்ணிருக்காரு. அதுக்குள்ள ஊர்ல இருந்து தீபிகான்ற இன்னொரு பொண்ணு வீட்டுக்கு வரதை பார்த்துட்டு அந்த பொண்ணுகிட்டே தப்பா நடந்துக்க ட்ரை பண்ண போய் தான் தலைவர் தலையிலே நல்லா வாங்கிட்டு பேச்சு மூச்சு இல்லாம விழுந்து கிடக்குறாரு. இப்ப பேசின இந்த கால் அவங்களுக்கும் இவங்க ஹஸ்பண்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த இல்லீகல் அஃபேர் இதெல்லாம் இவ்வளவு நாள் ஹீரோயின்கே தெரியாம இந்த அரவிந்த் அவனுடைய ஐடென்டிட்டியை மறைச்சு வச்சிருந்திருக்கான். ஆனா இன்னைக்கு எல்லாமே அம்பலமாயி போச்சு. அப்ப சடனா பேச்சு மூச்சு இல்லாம இருக்க அரவிந்த் லைட்டா மயக்கம் தெரிய வர அப்பதான் அவன் இன்னும் சாகலன்னு தெரிய வருது. இவன் 3 மாசமா நல்ல வேஷம் போட்டு நம்மளை ஏமாத்தி இருந்திருக்கான். பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப மோசம், பக்கா ஃப்ராடு. இதெல்லாம் நம்ம ஹீரோனுக்கு அங்க ரிவீல் ஆனதும் ஒரு கோவத்துல அங்க கிச்சன்ல காய்கறி வெட்டுற கத்தியால ஹஸ்பண்ட் கழுத்துல ஒரே சொருவு, அவ்வளவுதான் ஸ்பாட்ல அரவிந்த் சாக. அடுத்து என்ன பண்றது தெரியாம இந்த 2 பொண்ணுங்களும் உட்காந்துட்டு இருக்கும்போது யாரோ வீட்டு காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. உடனே நம்ம ஹீரோன் எதுவும் நடக்காத மாதிரி பிளட் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு நேரா போயிட்டு ரூம் டோர் ஓபன் பண்ணா கீழே கேட் கிட்ட இருக்க செக்யூரிட்டி கார் கொஞ்சம் ஓரமா பார்க் பண்றீங்களா
போறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டு போக உடனே நம்ம ஹீரோயின் கீழே இறங்கி போயிட்டு இவங்க ஹஸ்பண்டோடைய காரை இவங்களே கரெக்டா பார்க் பண்ணிட்டு ரிட்டர்ன் மேல வந்ததும் நம்ம ஹீரோயின் அண்ட் தீபிகா இவங்க 2 பேரும் செத்து கிடக்குற அரவிந்தோட பாடியை தர இழுத்து வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு லாக் பண்ணிடுறாங்க. அப்படியே அந்த இரவு முழுக்க நம்ம ஹீரோயினுக்கு நல்லவன் நம்பி வந்து இப்படி வாழ்க்கையை தொலைச்சிட்டுமே அப்படின்ற மாதிரி பயங்கரமா எமோஷனா வராங்க. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில எந்திரிச்சதுமே இந்த தீபிகா பொண்ணு பதட்டமா இருக்கா. ஆனா நம்ம ஹீரோயின் எதுவும் நடக்காத மாதிரி இங்க பாரு தீபிகா இன்டர்வியூக்கு தானே வந்திருக்க, நீ சீக்கிரம் ரெடி ஆகு, நான் உனக்கு டிஃபன் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எப்பவும் போல கிச்சனுக்கு போயிட்டு அவங்க பார்ட்னர் ரொம்ப கேஷுவலா தீபிகாக்கு டிஃபன் ரெடி பண்ணி கொடுத்துட்டு டைம் ஆயிடுச்சு நானே உன்னை இன்டர்வியூக்கு டிராப் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் பேச இதை கேட்டுட்டு இருக்க தீபிகாக்கு அக்கா இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, நீ எப்படிக்கா இவ்வளவு கேஷுவலா இருக்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நம்ம போலீஸ் கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு பயத்துல கேட்க அதுக்கு நம்ம ஹீரோயின் போலீஸ் கிட்ட போய் சொன்னா முதல்ல நம்ம 2 பேர் தான் தூக்கி உள்ள வைப்பாங்க, இவன் பண்ண வேலை தான் எதுவும் வெளியில தெரியாது, இந்த சொசைட்டியும் நம்மளதான் குறை சொல்லும், நீ ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணல நீ ஒழுங்கா இல்லன்னு நம்மளையே தான் குறையா சொல்லுவானுங்களே தவிர இவன் பண்ண தப்ப எவனும் வெளியில பேச மாட்டான். சோ இத பத்தியெல்லாம் நீ கவலைப்படாத, நீங்க சென்னைக்கு எதுக்கு வந்த, இன்டர்வியூக்கு தானே வந்த, நல்லபடியா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி ஜாபுக்கு போ, இண்டிபெண்டன்டா இரு, ஊர்ல உங்க அப்ப கடன் உடனே வாங்கி உன்னை நல்லா படிக்க வச்சிட்டாரு, ஆனா நீ பொண்ணுன்றதுனால வேலைக்கு அனுப்பாம ஊருக்குள்ளே வச்சிருந்தாரு, ஆனா இப்போ கடன் தொல்லை அதிகமாயிடுச்சு, வேற வழியே இல்லாம உன்னை வேலைக்கு அனுப்பியிருக்காரு. இதுல இருந்தே நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த உலகம் பெண்களை வெறும் பொருளாவும் பண்டமாவும் தான் பாக்குறாங்க, இது ஒரு ஆண்களுக்கான சமூகம், இங்க எப்போ ஆணு கீழே தான் பெண்ணுன்ற மாதிரி ஒரு பொய்யான பிம்பத்தையே கட்டமைச்சிருக்காங்க, நீ அதுக்குள்ளெல்லாம் போயிடாத, நீ இண்டிபெண்டா வாழப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோயின் இவ்வளவு நாள் இவங்களுக்குள்ள தேக்கி வச்சிருந்த அந்த மொத்த எமோஷனையும் ஊர்ல இருந்து வந்திருக்க அந்த தீபிகான்ற பொண்ணு கிட்ட கொட்டிட்டு ஹீரோயினே இப்போ தீபிகாவை கூட்டிட்டு இன்டர்வியூ கொண்டு போய் டிராப் பண்ணி விட்டுட்டு நல்லபடியா அந்த பொண்ணு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி முடிச்சதும் ரிட்டர்ன் ஊருக்கும் பஸ் ஏற்றி விட்டுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அமைதியா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுல ஹஸ்பண்ட்ன்ற பேர்ல ஒருத்தன் தான் அவன் மேல இந்த கோவத்துல அவனையே கொண்டுட்டு அவன் பாடியை ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்க நம்ம ஹீரோயின் எதுவுமே நடக்காத மாதிரி அந்த வீட்டுல ரொம்ப கேஷுவலா டெய்லி ரொட்டீனை தான் அவங்க பாத்துட்டு இருக்காங்க. அப்படி இவங்க கிச்சன்ல இவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வீட்டு டோரை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு போய் ஓபன் பண்ணா எதிர்த்து வீட்டு அந்த சிங்கிள் உமன் நான்சி அரவிந்த் பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க உள்ள வந்து பேச அரவிந்த் வர 3 நாள் ஆகும், அவரு வேலை விஷயமா வெளில போயிருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ரொம்ப கேஷுவலா அவங்க கிட்ட ஆன்சர் பண்ண 3 நாள் ஆகுமா, என்கிட்ட அவன் அதை பத்தி எல்லாம் சொல்லவே இல்லையே, போன் பண்ணாலும் அவன் எடுக்க மாட்டேன்றான், ஒர்க் டைம்ல அவர் போன்ல எடுக்க மாட்டாரு, வந்தானா நீங்க வந்து கேட்டீங்கன்றத நான் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் எதுவுமே நடக்காத மாதிரி நான்சின்ற அந்த லேடி கிட்ட பேசி அனுப்பிடுறாரு. கட் பண்ணா அடுத்த சீன்ல திரும்பவும் யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாருன்னு போய் ஓபன் பண்ணா அரவிந்த் கூட கோவா போலான் பிளான்ல இருந்த ஆனான்ற அந்த இல்லீகல் அஃபேர் லேடி, இவங்க தாங்க இந்த படத்தோடைய செகண்ட் ஹீரோயின். அவங்கள பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் இதுக்கு முன்னாடி இவங்க ஹஸ்பண்டோடைய துணியை வாஷிங் மிஷின்ல போறதுக்கு முன்னாடி ஒரு வித்தியாசமான பெர்ஃப்யூம் ஸ்மெல் வந்திருக்கும்ல, அதே ஸ்மெல் அதே பெர்ஃப்யூம் தான் ஆனா போட்டு வந்திருக்காங்க. சோ அப்பவே ஹீரோயின் கண்டுபிடிச்சாங்க தான் ஹஸ்பண்டோடைய இல்லீகல் அஃபேர் லேடியான அந்த ஆனா தான்ட்டு. அவங்க கிட்டயும் நம்ம ஹீரோயின் எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப கேஷுவலா அவங்களை உள்ள கூப்பிட்டு அவங்களுக்கு காஃபி எல்லாம் போட்டு கொடுத்துட்டு ஆமா என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ரொம்ப நார்மலா பேச அரவிந்த் கால் பண்ணா எடுக்க மாட்டேன்றான், நான் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஆனா சொல்ல அச்சோ அவர் 3 நாள் ஊர்லயே இல்லைங்க, வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காரு, ஆமா நீங்க என்ன விஷயமா என் ஹஸ்பண்ட பாக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அவங்கள பார்த்து கேட்க உங்க ஹஸ்பண்ட் அரவிந்த் கிட்ட லைஃப் இன்சூரன்ஸ் போட்டிருந்தேன், எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, சோ அதை ரினியூவல் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் ஆனாவும் கதையா விடுறாங்க. ஆக்சுவலா அவங்க மெயினா வந்ததே நேத்து இவங்களும் அரவிந்தும் கோவா ஒன்னா போலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருப்பாங்க. ஆனா அதுக்குள்ளதான் நேத்தே அரவிந்த் ஹீரோயின் கையில சம்பவம் ஆயிட்டானே, அவன் எங்க இருந்து இதுக்கப்புறம் இவங்க கூட கோவாலாம் போறது, அவனுக்கு என்ன ஆச்சு அவன் செத்ததே தெரியாம இந்த ஆனா பொண்ணு அரவிந்த பத்தி அவங்க ஒய்ஃப் கிட்டே விசாரிக்க அவர் வர 2-3 நாள் அவங்க வந்தாருன்னா நீங்க வந்து கேட்டீங்கன்னு சொல்றேன் அப்படின்ற மாதிரி பேசி சமாளிச்சு அனுப்பிடுறாங்க. கால் பண்ணா எப்பவும் போன் எடுக்காம இருக்க மாட்டான், ஆனா நேத்துல இருந்து அவன் ஏன் போனே எடுக்க மாட்டேன்றான் அப்படின்ற சந்தேகத்தோட ஆனா நேரா அரவிந்தோட ஆபீஸ் போய் அரவிந்தோட ஃப்ரெண்ட் விசாரிக்க அவன் ஃப்ரெண்டா ஏமா நீயும் அவனும் நேத்து கோவா போலான்னு பிளான் பண்ணீங்களே, நான் உன் கூட தான் இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற அவன் ஃப்ரெண்டு சொல்ல கோவா போற பிளான் இருந்துச்சு, ஆனா திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல அவன் போனே எடுக்கல, சோ அதான் இங்க ஆபீஸ்ல இருக்கானா பாத்துட்டு போக வந்தேன் அப்படின்ற மாதிரி ஆனா சொல்ல அதுக்கு அவன் ஃப்ரெண்டு இல்லமா அவன் நேத்துல இருந்தே ஆபீஸ்க்கு வரல அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிடுறாங்க. ஆனாக்கு ஒரே குழப்பம், நேத்து கோவா போலாம் ஏர்போர்ட்ல ரெடியா இருன்னு சொன்னவன் அதுக்கப்புறம் போனே எடுக்க மாட்டேன்றான், என்ன ஆயிருக்கும் எங்க போயிருப்பான் அப்படின்ற குழப்பத்தோடவே ஹீரோவுடைய அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியில இருந்து ஹீரோயினிய நோட்டம் விடுறாங்க. ஹீரோயின் எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப சகஜமா அவங்க பாட்டுன்னு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அரவிந்தோட ஒய்ஃப் ஆன இந்த பொண்ணு ஏதோ நம்ம கிட்ட மறைக்குதே அப்படின்ற மாதிரி ஆனாக்குள்ள சந்தேகம் எழுது. சோ அதனால அந்த சந்தேகத்தோடவே அடுத்த சீன்ல ஆனா பக்கத்துல இருக்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் போய் அங்க இருக்க இன்ஸ்பெக்டர் கிட்ட சார் இந்த மாதிரி அரவிந்த் கிட்ட நான் 5 lakhs கொடுத்து இன்சூரன்ஸ் போட கொடுத்தேன், ஆனா ஆல் இப் அப்ஸ்காண்ட் கால் பண்ணா எடுக்க மாட்டேன்றாரு, பக்கத்துல தான் அவரோட வீடு, கொஞ்சம் போய் விசாரிச்சுட்டு வாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஆனா அரவிந்த் கூட இருந்த அந்த ரிலேஷன்ஷிப்பை மறைச்சிட்டு என்கிட்ட இருந்து 5 lakhs வாங்கிட்டு போயிருக்காரு, கொஞ்சம் விசாரிச்சு ஆள் எங்கன்னு கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் ஆனா ஸ்டேஷன்ல இருக்க இன்ஸ்பெக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண அதுக்கு இன்ஸ்பெக்டர் நீ பணம் கொடுத்ததுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்காமான்ற மாதிரி கேட்க இல்ல சார் எனக்கு அரவிந்த நல்லாவே தெரியும், நல்ல ஃப்ரெண்ட் தான், ஒரு நம்பிக்கை அடிப்படையில் தான் கொடுத்தேன், நான் காசு வாங்கிட்டு போன நேத்துல இருந்து ஆளை காணோம், அரவிந்துக்கு என்னாச்சுன்னு கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் ஆனா ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க கட் பண்ணா அடுத்த சீன்ல வீட்டுல இருக்க ஹீரோனை விசாரிக்கிறதுக்காக போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. போலீஸ் வந்திருக்க விஷயம் தெரிஞ்சதுமே
நம்ம ஹீரோயின் உடனே எதுவுமே நடக்காத மாதிரி வழக்கம் போல ரொம்ப கேஷுவலா மல்லிப்பூலாம் வச்சுக்கிட்டு போலீஸ் உள்ள கூப்பிட்டு என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, உங்க ஹஸ்பண்ட் எல்ஐசில ஒர்க் பண்றாராமா, ஆனான்ற பொண்ணு கிட்ட பாலிசி போறதா 5 lakhs வாங்கியிருக்காரு, காசு வாங்கிட்டு போனதுல இருந்து ஆள் அப்ஸ்காண்டுன்றாங்க, அதான் விசாரிச்சுட்டு போலான்னு வந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்திருக்கா அந்த இன்ஸ்பெக்டர் ஹீரோயின் கிட்ட விசாரிச்சுக்கிட்டே, அம்மா நீங்க எந்த ஊருமா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயின் அவங்க சொந்த ஊரான நாகர்கோயில் பேர் சொன்னதுமே, அட நீ நம்ம ஊர் பொண்ணாமா, அதான் நீ வீட்டை இவ்வளவு கிளீனா சுத்தபத்தமா வச்சிருக்க அப்படின்ற மாதிரி இப்ப வந்திருக்க இன்ஸ்பெக்டருக்கு ஹீரோயின் நாகர்கோயில் தெரிஞ்ச உடனே சொந்த ஊரு பாக்கவும் அப்பாவி பொண்ணா இருக்கா, அதனால இன்ஸ்பெக்டருக்கு சுத்தமா ஹீரோயின் மேல துளி கூட சந்தேகம் வரல. அது போக வந்திருக்க போலீஸ்க்கு நம்ம ஹீரோயின் ஜூஸ் கொடுத்திருப்பாங்க, வெளியே ஒரே வெயில்மா, இந்த ஜூஸ்ல கொஞ்சம் ஐஸ் போட்டு கொடுக்குவியா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்க, ஹீரோயினும் ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஐஸ் எடுக்கிறதுக்காக போறாங்க. அப்பதான் சடனா ஃப்ரிட்ஜுக்குள்ள இவங்க ஹஸ்பண்ட் அரவிந்தோட பாடி இருக்குது ஸ்ட்ரைக் ஆனதும் அப்படியே நம்ம ஹீரோயின் போலீஸ் கிட்ட, ஐயோ சார் எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்தலா இருக்கு, எனக்கு லோ பிபி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்டிங்க போட, சரி சரி ஓகேமா நீ ரெஸ்ட் எடு, உங்க ஹஸ்பண்ட் அரவிந்த் கால் பண்ணாருன்னா உடனே எங்களுக்கு கால் பண்ணுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போலீஸ்காரங்க போயிடுறாங்க. இப்ப ஸ்டேஷன்ல ஆனா திரும்பவும் விசாரிச்சுட்டு வந்த அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட, சார் அரவிந்த் பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சா அவங்க வைஃப் என்ன சொன்னாங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இங்க பாருமா அவர் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அவ்வளவு ஈஸியெல்லாம் ஒரு விட்டெல்லாம் ஓட முடியாது, எங்க இருந்தாலும் பிடிச்சிடலாம், அரவிந்த் காணோன்றதுல அவன் பொண்டாட்டியோட நீயமா இவ்வளவு பத்திரமா அவரை, தகவல் தெரிஞ்சா சொல்றோம் நீங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் ஹேனாவை பேசி அனுப்பிறாரு. கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஹெல்த் செக்அப்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அங்க போய் செக் பண்ணா நம்ம ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்காங்கன்ற விஷயம் தெரிய வருது. அவ்வளவுதான் இன்னொரு ஒரு ஷாக். அதை நினைச்சு இவங்க ஹாஸ்பிட்டல்ல ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதே வீட்டுக்கு வந்து விசாரிச்சுட்டு போன அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து கால், உங்களை பார்க்காதாம அபார்ட்மெண்ட் வந்திருக்கோம் சீக்கிரம் வாமான்ற மாதிரி கூப்பிட, உடனே நம்ம ஹீரோயின் பதறி அடிச்சுட்டு ஓடி போய் பாக்குறாங்க. அங்க போனா அந்த இன்ஸ்பெக்டர், ஒன்னும் பதட்டப்படாதமா, உங்க ஹஸ்பண்டோட செல் டவர் கடைசியா இங்க தான் காட்டுது, சோ அதை செக் பண்ண தான் வந்திருக்கோம். ஆமா டெய்லி உங்க ஹஸ்பண்ட் ஆபீஸ்ல எதுல போவாருன்ற மாதிரி கேட்க, கார்ல தான் போவாரு, ஆனா அன்னைக்கு வேலை விஷயமா வெளியூர் போறேன், வர 3 நாள் ஆகும், அந்த கேப்ல காரை சர்வீஸ் பண்ண சொல்லியிருக்கேன், மெக்கானிக் வந்து எடுத்துட்டு போவாருன்ற மாதிரி கார் இங்க தான் விட்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் யாருக்குமே எந்த விதத்திலுமே ஹீரோயின் மேல சந்தேகம் வராதபடி போலீஸ் கிட்ட கதையா அளந்து விட, இப்ப வந்திருக்க போலீஸும் சரி ஓகே உன் ஹஸ்பண்டோட கார் எங்க இருக்கு சொல்லுமா, காரை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் கீயை வாங்கி காரை செக் பண்ணா மொபைல் போன் காருக்குள்ள இருக்க ஒரு சீட்டு கடையில் தான் இருக்கு. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் தான் பிளான் பண்ணி அவங்க ஹஸ்பண்டோட போனை கொண்டு வந்து காருக்குள்ள வச்சிருக்காங்க. ஹஸ்பண்டோட போனை பார்த்ததுமே போலீஸ் முன்னாடி ஒரே ஆக்டிங், ஐயோ சார் போன் இங்க இருக்குன்னா என் ஹஸ்பண்ட்க்கு என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் பதட்டமாக, உடனே இன்ஸ்பெக்டர் ஒன்னும் பதறாதமா, எதுவும் இருந்தாலும் வா மேல போய் பேசிக்கலாம் சொல்லிட்டு மேல பிளாட்டுக்கு கூட்டு வந்து ஹீரோனை கொஞ்சம் காம் டவுன் பண்ணி, இங்க பாருமா எதுவும் பயப்படாத, உன் ஹஸ்பண்ட் தெரியாம கூட போனை கார்ல மிஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம், ஒன்னும் பதட்டமாவாத, உன் ஹஸ்பண்ட் ஒண்ணா இருக்காது, நாங்க இருக்கோம், நாங்க கண்டுபிடிச்சு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோனுக்கு சமாதானப்படுத்திட்டு போறாரு. ஆனா அவருக்கு தெரியாது நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி அவங்க ஹஸ்பண்டை கொன்னு அந்த வீட்டுல இருக்க ஃப்ரிட்ஜ்ல தான் லாக் பண்ணி வச்சிருக்காங்கன்ட்டு. அது தெரியாம இவரும் ஹீரோனை சமாதானப்படுத்திட்டு போயிடுறாரு. கட் பண்ணா இப்ப இந்த இன்ஸ்பெக்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்த ஆனாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. போலீஸ்க்கு அரவிந்தோட போனை செக் பண்ணி பார்த்ததுல ஆனாவும் அரவிந்தும் ஒன்னா எடுத்துக்கிட்ட போட்டோஸ் வீடியோஸ் அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு, ஏமா நீயும் அரவிந்தும் இல்லீகலா அஃபேர்ல இருந்திருக்கீங்க, ஆனா அதை மறைக்கிறதுக்காக 5 லட்ச ரூபாய் காசு கொடுத்தேன், இப்போ ஆல் மிஸ்ஸிங்னு என்கிட்டயே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, சொல்ல போனா முதல்ல நான் உங்களை தான் சந்தேகம் பண்ணோம், ஒருவேளை நீங்களே அரவிந்த போட்டு தள்ளிட்டு முன் ஜாக்கிரதைக்காக வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் ஆனாவே கிராஸ் கேள்வி கேட்க, ஆனா ஒரு மாதிரி எமோஷன் ஆகி, இங்க பாருங்க எனக்கும் அரவிந்துக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பத்தி எல்லாம் உங்களுக்கு என்ன, அரவிந்த்ன்ற பர்சன் மிஸ்ஸிங் தானே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், முதல்ல அவரை கண்டுபிடிக்கிற வேலையை பாருங்க, எனக்கு என்னவோ அவங்க வைஃப் மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஆனா ஹீரோயினை பத்தி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்ல, இன்ஸ்பெக்டர் டென்ஷன் ஆயிராரு. ஏமா அந்த பொண்ணு பாவம் ஊர்க்கார் பொண்ணு, ரொம்ப இன்னசென்ட் அப்பாவியான பொண்ணு, நீ அரவிந்தும் அந்த பொண்ணுக்கு தெரியாம சேர்ந்து தப்பு பண்ணிட்டு அபாண்டமா அந்த அப்பாவி பொண்ணு மேல போய் பழிய போடுறியே அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோயினுக்காக உணர்ச்சிவசப்பட்டு ஆனாவே திட்டி விட்டுறாரு. இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கும் போதே அதே ஸ்டேஷன்ல இருக்க ஏசி இந்த இன்ஸ்பெக்டரை உள்ள கூப்பிட்டு ரைடு விடுறாரு. யோ என்ன கேஸ் அது, ஆனான்ற பொண்ணு டைரக்டா கமிஷனர் ஆபீஸ்க்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்திருக்கு, கேஸ் என்னன்னு ஒழுங்கா விசாரிக்க மாட்டியா, என்ன கேஸ் அப்படின்ற மாதிரிலாம் ஏசி கேட்க, சார் எல்ஐசில ஒர்க் பண்ற அரவிந்த்ன்ற பையன் மிஸ்ஸிங், ஆக்சுவலா அரவிந்துக்கும் ஆனாக்கும் அஃபேர், ஆல் மிஸ்ஸிங்ன்றதுல தான் ஆனா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் ஏசி கிட்ட சொல்ல, அதுக்கு இந்த ஏசி, யோ ஒரு பர்சன் மிஸ்ஸிங் சிம்பிளான கேஸ், அதுக்கு ஏன் இவ்வளவு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற, 2-3 நாளா புருஷன் வீட்டுக்கு வரல, போன் பண்ணா எடுக்குமான்றான், அப்படி இருந்தும் அரவிந்தோட வைஃப் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல, முதல்ல உனக்கு வைஃப் மேல தானே சந்தேகம் வந்திருக்கணும், அவளை கூப்பிட்டு விசாரிச்சிருக்கணும்ல, அதுக்கு இந்த இன்ஸ்பெக்டர், இல்ல சார் அந்த பொண்ணு ரொம்ப அப்பாவி பிரெக்னெண்டா வேற இருக்காங்க, அவ்வளவுதான். இதை கேட்டதும் ஏசி டென்ஷன் ஆகி, யோ அந்த பொண்ணு உங்க ஊர் பொண்ணுன்றதுனால தானே அந்த பொண்ணு மேல உனக்கு சாஃப்ட் கார்னர், முதல்ல நம்ம விசாரிக்க வேண்டியது அரவிந்தோட வைஃப், முதல்ல அவங்களை ஆபீஸ்க்கு வர சொல்லு அப்படின்ற மாதிரி இந்த ஏசி சொன்னதும் அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோயினை ஏசி ஆபீஸ்க்கு வர வச்சிருக்காங்க. அங்க இந்த ஏசி எடுத்த உடனே நம்ம ஹீரோயினை பார்த்து, இங்க பாருமா எனக்கு ஏகப்பட்ட டியூட்டிஸ் இருக்கு, தயவு செஞ்சு நீயா உன் ஹஸ்பண்ட் எங்க இருக்காருன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி டைரக்டா இவர் கேட்க, ஆனா அந்த ஏசி கிட்டயுமே நம்ம ஹீரோயின் ரொம்ப கூலா, இங்க பாருங்க 2 நாள் முன்னாடி வெளியூர் போறேன்னு சொல்லிட்டு போனாரு, அதோட அவர் ஆளை காணோம், நான் போன் பண்ணாலும் அவர் எடுக்க மாட்டேன்றாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கூட பதட்டமே இல்லாம ஆன்சர் பண்ண, அதுக்கு அந்த ஏசி, ஏமா உன் ஹஸ்பண்டுக்கும் ஆனாக்கும் இல்லீகல் அஃபேர் இருக்கிற விஷயம் உனக்கு தெரியுமா, நீயும் ஹஸ்பண்டும் 3 மாசமா ஒன்னா ஒரே வீட்டுல தான் இருக்கீங்க, உனக்கு உன் ஹஸ்பண்டோட நடவடிக்கையில சுத்தமா சந்தேகமா வரலையா அப்படின்ற மாதிரி கேட்க, எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல ஏசி முன்னாடி, என்னவோ இப்போதான் இவங்க ஹஸ்பண்டோட அஃபேர் மேட்டரே இவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்ற மாதிரி ஒரு மாதிரி அப்படியே பயங்கர எமோஷன் ஆகி, சும்மா என் ஹஸ்பண்ட் பத்தி நீங்க தப்பா சொல்லாதீங்க, அவர் அப்படிப்பட்டவர்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஏசி முன்னாடி ஆக்டிங் போட, அதுக்கு அந்த ஏசி, ஏமா உன் ஹஸ்பண்டுக்கும் ஆனாக்கும் அஃபேர் இருக்கிறதுக்கான ப்ரூஃப் எல்லாம் இருக்கு, 2 பேரும் ஒன்னா எடுத்துக்கிட்ட போட்டோஸ்
வீடியோஸ் எல்லாம் இருக்கு. நீங்க என்ன ப்ரூஃப் காமிச்சாலும் என் ஹஸ்பண்டே நேர்ல வந்து சொல்லாம நான் நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோயின் அப்படி அந்த ஏசியை நம்புற அளவுக்கு ஒரே போடா போட்டுறாங்க. சரி ஓகே, இதுக்கு மேல இந்த பொண்ணு கிட்ட விசாரிக்கிறதுக்கு ஒண்ணு இல்லைன்ற மாதிரி ஏசியும் ஹீரோயின் அனுப்பிடுறாங்க. கட் பண்ணா அடுத்த சீன்ல இந்த ஏசி டைரக்டா நம்ம ஆனாக்கு கால் பண்ணி, இப்பதான் அரவிந்தோட ஒய்ஃபை விசாரிச்சேன், அந்த பொண்ணோட கண்ணுல ஹஸ்பண்ட் காணோன்ற பார்த்துட்டும் துளி கூட இல்ல, சம்திங் ஏதோ ஃபிஷியா இருக்கு, இதை பத்தி நான் உங்ககிட்ட நேர்ல டிஸ்கஸ் பண்ணணுமா, நீ எங்க இருக்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஏசி பர்சனலா நம்ம ஆனாவை மீட் பண்ணி பேசணுன்ற மாதிரி ஆனாவுடைய வீட்டு அட்ரஸ் கேட்கிறாரு. இங்கதான் சார் நீலாங்கரையில தான் என்னோட வீடு இருக்கு. சரி ஓகேமா, நாளைக்கு டைரக்டா உன் வீட்டுல வந்து நான் மீட் பண்ணி இதை பத்தி பேசுறேன், நீ ஒன்னும் வரி பண்ணிக்காத, கூடிய சீக்கிரம் அரவிந்த் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஏசி டைரக்டா ஆனாக்கு கால் பண்ணி பேசுறாரு. அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஆனா அரவிந்துக்கு ஏதோ நடந்திருக்கு, அரவிந்த் பத்தி அவங்க ஒய்ஃப்க்கும் ஏதோ தெரிஞ்சிருக்கு. சோ டைரக்டா ஒய்ஃப் கிட்டே கேட்டலான்ட்டு ஆனா திரும்பவும் ஹீரோனை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஹீரோயின் ஆனாவை பார்த்த உடனே முதல் கேள்வியே, நீங்க ரெண்டு பேரும் அவ்வளவு டீப்பா லவ் பண்ணிருந்தீங்கன்னா தேவையில்லாம எதுக்காக அரவிந்த் என்ன கல்யாணம் பண்ணணும், தேவையில்லாம என் வாழ்க்கை ஏன் கேள்விக்குறியாக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் எமோஷனா ஆனாவை பார்த்து கேட்க, இதுக்கு ஆனாவால பதில் சொல்ல முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல ஆனா எமோஷனா பிரேக் ஆகி, பாரு பூர்ணி, உன்னை ஏமாத்தணும்னு கிடையாது, சின்ன வயசுல இருந்தே லவ் அண்ட் கேருக்காக நான் நிறைய ஏங்கிருக்கேன், அந்த லவ் அண்ட் கேர் என் அம்மா போனதுக்கு அப்புறம் அரவிந்த் கிட்ட தான் கிடைச்சிச்சு. ஆக்சுவலா ஆனாவுடைய அம்மா ஒரு ஆக்ட்ரஸா இருந்திருப்பாங்க, அவங்களுடைய பொண்ணு நம்ம ஆனான்றதுனாலே அரவிந்தோட அம்மா இவங்க லவ்வுக்கு ஓகே சொல்லாம ஊர்க்கார் பொண்ணான பூர்ணியை அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் நாங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்து தப்பு தான், ஆனா என்ன பண்றது, எல்லாம் நடந்துடுச்சு, நான் சத்தியமா உன்னை அவன் லைஃப்ல இருந்து பிரிக்கணும்னு நான் நினைச்சதே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் ஆனா ஒரு கட்டத்துல எமோஷனாய் அழுதுகிட்டே, என் அப்பா யாருன்னு இது வரைக்கும் என் அம்மா சொன்னதில்ல, அந்த வலி ரொம்ப மோசமானது, இப்ப நானும் அரவிந்தால பிரெக்னென்ட் ஆயிருக்கேன், என் குழந்தையும் அப்பா இல்லாம இந்த சமூகத்துல வளர்ந்தா அது ரொம்ப கஷ்டப்படும், அதுக்காக தான் நான் அரவிந்தை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் ஆனா ரொம்ப எமோஷனா நம்ம ஹீரோயின் கிட்ட கண் கலங்கிட்டே பேசிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இவங்க ஸ்டோரியை கேட்டதுமே நம்ம ஹீரோனே ஒரு மாதிரி எமோஷனா இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு நைட் இந்த கேஸை இப்ப பர்சனலா விசாரிச்சுக்கிட்டு இருக்க இந்த ஏசி இருக்கார்ல, அவரு டைரக்டா ஆனாவை பார்த்து பேசுறதுக்காக அவங்க வீட்டுக்கே வந்திருக்காங்க. ஆனா வீட்டுல தனிமையில இருக்கும்போது வீட்டுக்குள்ள வந்திருக்க இந்த ஏசி இந்த கேஸ் சம்பந்தமா பேசிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா ஆனா கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறாரு. ஐயோ சார், ஏன் சார் இப்படிலாம் பண்றீங்க, நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஆனா பதட்டமாக அந்த இடத்துல தான் இந்த ஏசியோட முகத்திலேயே கிழியுது. ஆக்சுவலா இவன் இந்த கேஸ்ல இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பர்சனலா இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு காரணமே இவன் ஆனாவை அடையணுன்றதுக்காக தான். ஆல்ரெடி இந்த ஏசி மேல டிபார்ட்மெண்ட்குள்ளே லேடி போலீஸ் கிட்ட தப்பா நடந்ததுக்கான கேஸ் எல்லாம் இருக்கு. இப்போ இந்த ஏசி ஆனாவையும் நாசம் பண்றதுக்காக வந்திருக்கான். பாவம் கடைசியா ஆனாவால அந்த ஏசி கிட்ட இருந்து தப்பிக்க முடியல. கட் பண்ணா அந்த நைட் நம்ம ஹீரோயின் ஆனா வந்து அவ்வளவு எமோஷனா பேசிட்டு போனதுக்கு அப்புறம் அவகிட்ட எல்லா உண்மையும் சொல்றதுதான் சரின்ற மாதிரி நேரடியா ஆனா வீட்டுக்கே ஹீரோயின் வந்திருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப டல்லா இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம ஹீரோயின் சொல்ல போனா, நீங்க பண்ண காரியத்துக்கு நீங்க தான் என்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கணும், ஆனா என் சிச்சுவேஷன் அப்படியே மாறி நான் இப்போ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி அரவிந்த் உங்களுக்கும் உண்மையா இல்ல, என்கிட்டயும் உண்மையா இல்ல, அதனாலதான் நான் அவன் கதையை முடிச்சிட்டேன்னு சொல்ல வராங்க. ஆனாக்கு ஒரு மாதிரி இரும்பல் ஏற்பட உடனே ஹீரோயின் போயிட்டு அவங்களுக்கு தண்ணி கொண்டு வரதுக்காக அவங்க வீட்டுல இருக்க ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணா இங்க தாங்க ஒரு பங்கமான ட்விஸ்ட். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏசி ஆனாவை நாசம் பண்றதுக்காக வந்தான்ல, அவனுடைய பாடி அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கு. என்னடா நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக் ஓபன் பண்ணா அந்த ஏசி ஆனாவை நாசம் பண்ண ட்ரை பண்ணும்போது நடந்த அந்த ஸ்ட்ரகிள்ல ஒரு ஷார்ப்பான ஆயுதத்தை எடுத்து நம்ம ஆனா அந்த ஏசியோட கழுத்துல ஒரே சுருவு, அவ்வளவுதான், ஏசியும் காலி. இப்படி இந்த ரெண்டு பெண்களும் அவங்க லைஃப்குள்ள வந்த தப்பான ஆண்களை மர்கையா பண்ணிட்டு அப்படியே சொசைட்டில இருந்து டோட்டலா மறைச்சிட்டு நம்ம ஹீரோயின் ஆனாவை கூட்டிட்டு அவங்க பிளாட்டுக்கே கூட்டு வந்துறாங்க. கட் பண்ணா சில மாசங்கள் கழிச்சு ஆரம்பத்துல இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, அவரு திரும்பவும் விசாரிக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. கடைசியா உன் ஹஸ்பண்ட் அரவிந்தோட கேஸை பர்சனலா ஏசி தான் பார்த்துட்டு இருந்தாரு, ஆனா இப்போ அந்த ஏசியை அப்ஸ்காண்ட் ஆயிட்டாமா, அதனாலதான் எங்களால இந்த கேஸை கண்டினியூ பண்ண முடியல, கவலையப்படாத, கூடி சீக்கிரம் ஹஸ்பண்ட் எங்க இருக்கான்னு நாங்க கண்டுபிடிச்சிடுறோம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இன்ஸ்பெக்டர் பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் இருக்க அதே பிளாட்ல தான் ஆனாவும் பிரெக்னெண்டா கூட ஒண்ணா வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்னடா இது, இதை நம்ம எதிர்பார்க்கலையே, இது எப்படி சாத்தியம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டருக்கு ஒரே குழப்பம். அந்த குழப்பத்தோடவே அவர் அந்த அபார்ட்மெண்ட் கீழே வந்தா அங்க அந்த அபார்ட்மெண்ட் வாசல்ல ஒரு தெருநாய் ஒரு பெரிய எலும்பை போட்டு கடிச்சு கொதறிக்கிட்டு இருக்கு. என்னடான்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் பார்த்தா அது ஒரு மனித எலும்பு. இங்கதான் இன்னொரு விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் அரவிந்த் கொன்னதுக்கு அப்புறம் அவனுடைய பாடியை ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருந்தாங்களே, அதை கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி சமைச்சு குக்கர்ல கொண்டு வந்து தெருவுல இருக்க நாய்களுக்கு படையெல்லாம் போட்டாங்க போல. அதே நிலைமை தான் அந்த ஏசிக்கும் நடந்திருக்கும் போல. தன்னுடைய லைஃப்லயும் ஆனாவுடைய லைஃப்லயும் தப்பா நுழைஞ்ச அந்த இரு ஆண்களையும் கொன்னு சமைச்சு இப்படி திருநாய்க்கு சாப்பாடா போட்டாங்கன்ற ஒரு மிரட்டலான கிளைமேக்ஸோட இங்க இந்த படத்தை முடிக்கிறாங்க. என்ன மக்களே, இந்த படத்துல நம்ம ஹீரோயின் ஆனா ரெண்டு பேரும் அவங்க பண்ண அந்த கொலை சரியா தவறா, உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க சொல்லணும்னு நினைக்கிற கருத்துக்களை தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த ஜென்டில்மேன் படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணக்கூடிய படங்கள்லாம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணக்கூடிய படங்கள்லாம் உங்க கைக்கு டைமுக்கு வந்து சேரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்றேங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.